முத்துசெல்வம் மதர்மணி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவணிகள் அறிக்கையாக அதிகாலை சரியாக 8 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. இன்றைய அறிக்கை தாமதமாக வருவதற்கான காரணம் சில ஆராய்ச்சி முடிவுகள் தீவிரமாக நடைபெற்ற காரணத்தினால சில ஆய்வு முடிவுகளுடைய ரிசல்ட் வர வேண்டியிருந்ததன் காரணமாக காலை சரியாக 9 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நாளையிலிருந்து உறுதியாக 5 மணி அளவில் அறிக்கை என்பது வெளியாகும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தினசரி நாளையிலிருந்து 5 மணி அளவில் அறிக்கைகள் வெளியாகும். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்காக, அறுவடை விவசாயிகளுக்காகவும், விதைப்பு விவசாயிகளுக்காகவும், மானாவாரி விவசாயிகளுக்காகவும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்காகவும் மற்றும் பொதுமக்களுக்காக வானிலை குழு, அதாவது வாட்ஸ்அப் மூலமாக வானிலை குழு உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் நீங்களும் இடம்பெற வேண்டும், இணைய வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு லிங்காக கொடுத்துருக்கோம். வானிலை குழு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதில் இணைந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைகளையும் பொதுமக்கள் உங்களுக்கு எதனா முக்கியமான மழையினால் பாதிப்படையக்கூடிய பணிகள் எதுவும் இருந்தால் அந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டாக்க நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். அதே சமயங்களில் முக்கியமான காலகட்டங்களில் எந்தெந்த பகுதியில் மழை பெய்ய போகிறது என்பதை பற்றியான அறிவிப்புகளும் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கும். அதனால் அந்த குழுவோடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் இருக்குது. மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பயனடையுமாறு அன்புடன் வலியுறுத்துகிறேன். தற்போதைய நிலவரப்படி மிக முக்கியமான வானிலை அறிக்கை இது. இந்த தேதி என்பது மிக மிக முக்கியமான தேதி. குறிப்பாக 27ஆம் தேதி இன்றிலிருந்து மழைப்பொழிவு என்பது தமிழ்நாட்டில் தீவிரமடைகிறது. குறிப்பாக மத்திய தமிழக மாவட்டங்களிலிருந்து வட உள் மாவட்டங்கள் வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 75% விழுக்காடு அளவிற்கு மழை சும்மா வெளுத்து வாங்க போகிறது. குறிப்பாக இதில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றைக்கு ஹாட்ஸ்பாட்டாக இருக்கும். ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை. இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நல்ல மழை இருக்கிறது. குறிப்பாக திருச்சி, மதுரை, தேனி மாவட்டங்கள் தொடங்கி திண்டுக்கல் மாவட்டம் தொடங்கி திருப்பூர் மாவட்டம் தொடங்கி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாவட்டங்களில் கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டங்கள்லாம் சிறப்பான மழை இருக்கிறது. அதற்கும் கூடுதலாக வட மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும், கர்நாடக இளையோர பகுதிகளாம் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ஒசூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாகவே மழை இருக்கிறது. இந்த மாவட்டங்களில் நல்ல மழை பெய்ய போகிறது. இன்றைய தினம் பரவலாக மழை இருக்கும். குறிப்பாக இன்றைய தினம் இப்போ அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களை தவிர்த்து மற்றபடி தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இன்னும் விடுபட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் வெப்பநிலையை பொறுத்து மதிய நேரங்களில் மழை இருக்கிறது. இன்றைக்கு மட்டும். நாளைய தினம் இந்த மழை அப்படியே வந்து சுழற்சி மழையாக மாறும். இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழை, காற்றின் திசைவேக மாறுபாடு மற்றும் வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக வட மாவட்டங்களில் தீவிரமான மழை. ஆனால் நாளையிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே சுழற்சி மழை ஆரம்பிக்கும். வடகிழக்கு திசை காற்று உள்ளே வரும். அப்படியே கிழக்கு திசை காற்றாக மாறி வரும். இதன் காரணமாக நாளையிலிருந்து நீங்கள் நைட்லேருந்து இன்றைக்கி கிளைமேட் சேஞ்சை பார்க்கலாம். அப்படியே எல்லா பகுதியிலும் மேகக்கூட்டங்கள் திரண்டு வர ஆரம்பிக்கும். இன்னிலிருந்தே மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக நாளை மிகச்சிறப்பான மழை தமிழ்நாட்டில் இருக்குது. நாளை குறிப்பாக தென் மாவட்டங்கள் தொடங்கி வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் சும்மா எல்லா இடங்களிலும் வெளுத்து வாங்க போகிறது கனமழை. நம்ம மீண்டும் கடந்த 10-15 நாட்களாக சொன்னது தான். 28ஆம் தேதி சிறப்பான மழைப்பொழிவு, 28ஆம் தேதியை காட்டிலும் 29ஆம் தேதி அதை விட கூடுதல், 29ஐ காட்டிலும் 30 கூடுதலாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த மாதம் செப்டம்பரில் இறுதியாக வரக்கூடிய சனிக்கிழமை நாளை தொடங்கி ஒரு 3 தினங்கள் மிகச்சிறப்பான மழை இருக்கிறது தமிழ்நாட்டில். எல்லா இடங்களிலுமே நல்ல மழை பெய்யும். எல்லா தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் பரவலாக மழை பெய்யும். எங்கேயும் ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ அங்கே ஒரு இடத்துல பெய்யுதுன்னா அடுத்து உங்கள் பகுதிக்கு வரப்போகிறதுன்னு அர்த்தம். அப்படியே பரவலாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய அளவில் மழைப்பொழிவு இருக்கிறது. 28, 29 தேதிகளில் மிகச்சிறப்பான மழை. 29, 30 தேதிகளில் தென் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், 29ஆம் தேதி 28ஆம் தேதிகளில் மத்திய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக தீவிரமான கனமழை. மத்திய மாவட்டங்களில் குறிப்பாக தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களிலும் ஒரு இடங்களில் மிக கனமழையும், சில இடங்களில் காற்றற்று வெள்ளம் ஏற்படும். சில ஏரிகளில் உடைப்புகள், அதாவது சில கம்மாய்கள், ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்மாய்கள், குட்டைகளில் நீர் நிரம்பி உடைப்புகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு நல்ல மழை இருக்கிறது. அந்த அளவுக்கு நல்ல மழை இருக்கிறது. சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உடுமலைப்பேட்டை, திருப்பூர், காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகள் என தமிழ்நாட்டில் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பட்டியல் என்பது போய்கொண்டே இருக்கும். எல்லா இடங்களிலுமே 38 மாவட்டங்களிலும் 28ஆம் தேதி நாளை மிகச்சிறப்பான மழை இருக்குது. நாளை தென் மாவட்டங்களில் குறிப்பாக நாளையை காட்டிலும் நாளை மறுநாள் கடலோரம், தூத்துக்குடி கடலோரம், தூத்துக்குடி மாநகர், திருநெல்வேலி கடலோரம்,
கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. 29ஆம் தேதி கடலோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களில், தென்கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிக கனமழைக்கு வாய்ப்புகள் தெரிகிறது. கடலோர தமிழ்நாட்டிலும் மழை இருக்கிறது, உள் மாவட்டங்களில் மழை இருக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் நாளை தினம், நாளை மறுநாள் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. இதை விட, இந்த மழையை விட ஒரு மழை வருகிறது. குறிப்பாக அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிற்பாடு ஒன்று வருகிறது. அதுதான் ஒரு உண்மையான வடகிழக்கு பருவம். இந்த மழை இப்போ கிழக்கு திசை காற்றுனால மழை தொடங்கியிருக்கும். ஆனால் திடீரென்று காற்று மாறும். 3ஆம் தேதிக்கு மேலே கிழக்கு திசை காற்று மாறி மேற்கு திசை காற்றாக மாறும். அப்படி மேற்கு திசை காற்றாக மாறுகின்ற போதிலும் அக்டோபர் மாதம் 6-7 தேதிகளில் அந்த காற்று மீண்டும் கிழக்கு திசை காற்றாக மாறி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் குறிப்பாக 7-8 தேதிகளில் மிக மிகச் சிறப்பான மழை, தென் மாவட்டங்களில் மிக கனமழை, அதீத கனமழை, இந்த 33% வடகிழக்கு பருவமழையில் ஒரு 33% வருகின்ற அக்டோபர் 7லிருந்து 14ஆம் தேதி பெய்துவிடும். அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான மழை. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அக்டோபரில் இது வரைக்கும் எப்போ வந்திருக்கும்னா, இப்போ என்னுடைய நிலவரப்படி நவம்பரில் வர வேண்டிய மழை அக்டோபர் 7லிருந்து குறிப்பாக 14ஆம் தேதிக்குள்ளே பெய்துவிடும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த ஒரு மாதம் பெய்ய வேண்டிய, அக்டோபர் மாதம் பெய்ய வேண்டிய மழையை அந்த ஒரு குறிப்பிட்ட 5-6 தினங்களை கொட்டி தீர்த்து விடும். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான மழை. நீர்நிலைகளை கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதமே நிரப்பக்கூடிய அளவில் தென் மாவட்டங்களில் ஓரளவிற்கு நீர் வரத்து கொடுக்கும் கண்டிப்பாக. அதுக்கு பிறகு நவம்பரில் நம்மளுக்கு நிகழ்வு இருக்கிறது. அடுத்தடுத்து வடகிழக்கு பருவமழையில் வட மாவட்டங்களுக்கு நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கிறது. குறிப்பாக நவம்பரில் தொடர்ச்சியான நிகழ்வுகள், சுழற்சி நிகழ்வுகள், அதாவது பெரிய வலுவான நிகழ்வுகள் கிடையாது, சுழற்சி நிகழ்வுகள். இந்த அக்டோபர் 20ஆம் தேதி வரையிலும் தென் மாவட்டங்களில் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு போன வருஷமும் அவங்களுக்கு நல்ல மழை தான். இப்போ இந்த வரக்கூடிய அக்டோபர் 7லிருந்தும் தென் மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பான மழை இருக்கிறது. அதனால் வானிலை மையம்லாம் ரெட் அலர்ட்டே கொடுப்பாங்க தென் மாவட்டத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் 7லிருந்து. அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான மழை காணப்படுகிறது. ஆக அக்டோபர் 7லிருந்து 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை போகும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையில். அதுக்கு பிறகு நம்மளுக்கு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு சற்று மழை பொழிவின் தாக்கம் குறைந்து நவம்பரில் அதிகரிக்கும். நவம்பர் தீபாவளி முடிந்த பிறகு, தீபாவளி முடிந்தவுடன் மழை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் தீபாவளிக்கு பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழைகள் இந்த வருஷம் தெரியலை. தீபாவளிக்கு முன்கூட்டிய நாட்களில் மழைப்பொழிவு குறைவு, ஆனால் தீபாவளிக்கு பின்தங்கிய மழை அதிகம். தீபாவளிக்கு பின்னாடி வரக்கூடிய நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் மழை அதிகம். குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு மீண்டும் டிசம்பரில் பாதிப்பை ஏற்படுத்தும். கடந்த வருஷம் பாதிப்பு ஏற்படுத்திய மழையை போன்று இந்த வருஷம் டிசம்பரில் மழை பாதிப்புகள் இருக்கலாம். ஆனால் கடந்த வருஷம் வந்த வெள்ளம் அளவுக்கு இந்த வருஷம் இருக்காது. ஆனால் அதுக்கு இப்போ கடந்த வருஷம் ஒரு 92 சென்டிமீட்டர் வந்துடுது காயல்பட்டினத்தில்னா, 95 சென்டிமீட்டர் கிட்ட வந்துன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஒரு 30லிருந்து 35 சென்டிமீட்டர் வரைக்கும் காயல்பட்டினத்தில் ஒரே நாளாக மழை குட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் என்பது டிசம்பரில் தெரிகிறது. நவம்பரை பொறுத்தவரையில் சென்னைக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக 20-25 சென்டிமீட்டர் நவம்பரில் வந்து கொண்டே இருக்கும். திடீர் மழை, ஒரு குறுகிய காலங்களில் திடீர் மழை சென்னைக்கு பதிவாகும். நவம்பரில் முதல் 2 வாரங்கள் அப்படி தான் தெரியுது. குறுகிய காலம் தான், ரொம்ப குறுகிய காலம். ஒரே நைட்டில் இவ்வளோ மழை பெய்யும். அதனால் மாநகர் பாதிப்படையும், சம்பிக்கக்கூடிய நிலைமை வரும். சில இடங்களில் இன்னமும் நான் என்ன சொல்கிறேன்னா, முக்கியமாக சென்னையில் மழையினால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் தயார் நிலையில் இருக்கணும். இந்த விஷயம் வெள்ளப்பெருக்குகள் வரலாம், முன்னெச்சரிக்கையாக இருங்கள். சென்னை மட்டுமல்ல, குறிப்பாக செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. தென் மாவட்டங்களில் டிசம்பர் ஜாக்கிரதையாக இருக்கணும். கனமழை, மிக கனமழை இருக்கிறது. பின்தங்கிய பருவம் தவறிய மழைகளும் காணப்படுகிறது. ஆகவே மீண்டும் ஒரு நாளை காலை வானிலை அறிக்கை, முக்கியமான வானிலை அறிக்கை சந்திக்கலாம். நன்றி.